ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள். 1 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரத்தின் 27வது வசனம். 1 சாமுவேல் 9:27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி விட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நெல். தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடையவர்களுக்கு தெரியப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் பேசுகிறவர். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிறவர். அவர் அன்று பேசினார், இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பாடினது போல இந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கும். இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசப்படுகிற வார்த்தைகளை நாம் கேட்க நாம் தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. எனக்கான வார்த்தையை நான் கேட்க நான் தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வார்த்தை இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வார்த்தை வேண்டும். அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆனாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, வார்த்தை இல்லைன்னாலே நம்பிக்கை போச்சுன்னு அர்த்தம். எனக்கு வார்த்தையே இல்லைன்னாலே எனக்கு நம்பிக்கை போகிறதுன்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். வார்த்தை தான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை. எபிரேயர்ல இருக்கு, நம்பிக்கை அறிக்கை செய்யுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கானது. நமக்கு வேண்டிய வார்த்தைகள் இதில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்துமே இதில் இருக்கிறது. இந்த வேதத்தை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனை தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம். அப்போ என்ன தேறினவனாய் மாற்ற, அதாவது எனக்கு வேண்டிய எல்லாமே இந்த பைபிள்ல இருக்கு. என்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நிலைமைக்கும் வேண்டியது எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. இதை தாண்டி வேறொன்றை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே தேட வேண்டும். வேதம் அதை தானே சொல்லுகிறது. ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணுமா? தேடணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் வார்த்தைகளை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். கடந்த நாளிலே இந்த மன்னாவோடு ஒப்பிட்டு பேச ஆண்டவர் கிருபை செய்தார். மன்னாவை எப்படி புசிக்க வேண்டும் என ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார். இந்த நாளிலே ஒவ்வொரு காரியத்துக்கும் வார்த்தையை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி வார்த்தையை தேடுகிறவர்களால் மாத்திரமே மதிலை தாண்ட முடிந்தது, சேனைக்குள் பாய முடிந்தது, மரண இருளை கடக்க முடிந்தது, யோர்தானை கடக்க முடிந்தது, தீயையும் தண்ணீரையும் கடக்க முடிந்தது, அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க முடிந்தது, ஆழமான கிடங்கிலிருந்து வெளியே வர முடிந்தது. வார்த்தையை தேடுகிறவர்கள், ஆமென், அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை காண்பார்கள். வார்த்தை என்பது தீபம். எனக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப் என்ன என்பதை நான் அறியாமல் என்னால் காலெடுத்து வைக்க முடியாது. அடுத்த ஸ்டெப் என்ன என்பதை காண்பிப்பது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தையை தேடணும். இந்த வார்த்தை பரிசுத்த மனுஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறார்.
எதை எழுதியிருக்கிறார்? கர்த்தருடைய வாய் உரைத்ததை எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 40 பரிசுத்தவான்களை கொண்டு 1500 ஆண்டுகள். ஆமென். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட ஏறக்குறைய 1500 ஆண்டுகள், 40 பரிசுத்தவான்கள். மோசே முதல் யோவான் வரைக்கும் 40 பரிசுத்தவான்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வாய் உரைத்த வார்த்தைகளை எழுதி நம் கையிலே, நமக்கு தெரிந்த மொழியிலே நாம் எளிதில் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் கையிலே எழுதி கொடுத்திருக்கிறார். இதை அழிக்க நினைக்க எத்தனையோ பேர் முற்பட்டார்கள். எத்தனையோ அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இதை அழிக்க வேண்டும் என்று எழும்பினார்கள். அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். வசனம் இன்றும் நிலைத்திருக்கிறது. காரணம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை, நமக்கான வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து, நமக்கான வார்த்தையை வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து தருவார். அது மட்டும் நம்ம தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வார்த்தை இல்லாம காத்திருக்க முடியாது. வார்த்தை இருக்குன்னா எத்தனை வருஷம்னாலும் காத்திருக்கலாம். வார்த்தை இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் சந்தேகத்தோடு தான், எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு தான் இருக்க முடியும். வார்த்தை இருக்குன்னா கிடைக்கும். நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோட காத்திருக்க முடியும். வார்த்தை தாங்க வாழ்க்கை. அவருடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையே இருக்கு. அவன் என் எதிர்காலம் எதில் இருக்கிறதோ அதை நான் தேடணும். என் வாழ்க்கை எதில் இருக்கிறதோ அதை நான் அடையணும். அதுக்கு நான் என்ன செய்யணுமா? தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். கர்த்தர் பேசுவார். அவருடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்யும் என ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதம் 19:7 வாசிக்க கேட்கலாம். 19வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கு. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது தெரியுமா? உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறது. 119வது சங்கீதம் 25வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். இதை சங்கீதக்காரன் அறிந்தபடியினாலே கர்த்தரிடத்தில் இப்படி செபிக்கிறான். இந்த நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தொய்ந்து போய் தளர்ந்து போய் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை அவ்வளவுதான் என்ற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானால் இந்த நாளில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்து கொள்ள வேண்டியது தெரியுமா? அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அதே 119:50 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 49 முதல் வாசியுங்கள். நீரனை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஒவ்வொரு நாளும் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த தீபம் இன்னும் ஏன் அணையவில்லை? அவருடைய வார்த்தை எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. இனி கிடைக்காது நினைச்சு இனி அவ்வளவுதான் என்று நினைத்த தருணங்கள் எத்தனை. அதன் பிறகும் கிடைக்கும், நடக்கும், வாய்க்கப்படும் என்கிற நம்பிக்கை எப்படி வந்தது? அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பித்தது. ஆமென். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவிலே எசேக்கியேலை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டு செல்லுகிறார். எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? 37வது அதிகாரத்தில் அவன் சொன்னான், தேவரீர் அதை அறிவீர். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? 4 முதல் வாசியுங்கள். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு. உலர்ந்த எலும்புகளுக்கு சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே,
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு உலர்ந்து இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியுமா? முடியும். அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற ஜீவ மார்க்கம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் பேசு மட்டும் காத்திருக்க வேண்டும். அதை தான் சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார், நீ சற்றே தரித்து நில்லு. தீர்மானம் நம்முடையது. என் வாழ்க்கை இப்படி உலர்ந்தே இருக்க வேண்டுமா அல்லது உயிரடைய வேண்டுமா? உயிரடைய வேண்டுமானால் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இதே நிலையில் இப்படியே போகட்டுமா இல்ல மாற்ற வேண்டுமா? பாழாக்கப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டுமா இல்ல பயிரிட வேண்டுமா? வனாந்தரமாகவே காணப்பட வேண்டுமா அல்ல ஏதனை போல மாற வேண்டுமா? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு அநேகர் கேட்க மனதில்லாது இருக்கிறார்கள். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட ஒரே வழிதான் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். இந்த உலர்ந்து போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் ஒரே வழிதான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீ கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருப்பாயானால் என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். தீர்க்கதரிசிக்கு பெரிய கேள்விக்குறி, என்ன ஏன் இங்க கொண்டு வந்தார்னு. ஹல்லேலூயா. என்ன எதற்காக இங்க கொண்டு வந்தா? இப்ப அவனுக்கே பெரிய கேள்விக்குறி இருக்கும் போது இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இந்த எலும்புகளை நோக்கி, அடுத்த வார்த்தை, இதோ நான் உங்களுக்கு இந்த எலும்புகளை நோக்கி நான் உலர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே. அப்போ என்னை நோக்கி என்னோடு பேசும்போது என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். என்னை நோக்கி என்னோடு பேசணும்னா நான் அவருக்கு காணப்பட வேண்டும். நீ உலர்ந்து தான் இருக்கிற, ஒன்னும் இல்லாம இருக்கிற. நீங்க இன்னும் படிச்சீங்கன்னா 10 கடைசி வாசிங்க, மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்போ நிக்க கூட முடியாத நிலையில் தான் இருக்கிறது. நிக்க கூட வழி இல்லை. யோசபாத் சொன்னார் அல்லவா, நிற்க பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, நிக்க கூட முடியல. அப்படிப்பட்ட நிலைதான் உன் வாழ்க்கையில. இனி ஒரு மாற்றம் வேணும்னா அவர் உன்னை நோக்கி உனக்காக பேசணும். அவர் உன்னை நோக்கி உனக்காக பேசணும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். நீ அவர் சமூகத்தில் காணப்படணும். அவரை தேட வைக்க கூடாது. அவர் கண்களுக்கு நீ காணப்பட வேண்டும். இந்த உலர்ந்த எலும்புகள், இந்த உலர்ந்த எலும்புகள், எசேக்கியேல்ட்ட 3வது வசனத்தில் கேட்கிறார், இந்த எலும்பை குறித்து நீ சொல்லு, இந்த எலும்பை குறித்து நீ சொல்லு, இது உயிரடையுமா? இந்த எலும்பை குறித்து நீ சொல், இது உயிரடையுமா? தெரியல. நீ தீர்க்கதரிசி தானே, நீ பாஸ்டர் தானே, சொல்லு, இந்த விசுவாசி வாழ்க்கை நீ உயிரடையுமா? தெரியாது. இவன் வாழ்க்கையில் நீ நன்மை கிடைக்குமா? தெரியாது. நீ பார்க்கிறல்ல, இந்த எலும்பை பார்க்கிறல்ல, உலர்ந்து தானே இருக்கு. ஆண்டவரே, என்னால ஜெபிக்க தான் முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியும். இந்த எலும்பு உயிரடையுமா? இப்ப ஆண்டவருக்கும் எசேக்கியேலுக்கு நடுவுல ஆமென் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது இந்த எலும்பை குறித்து. ஜீசஸ்,
கர்த்தர் நீங்க யாரும் தெரியாது, என்னன்னு தெரியாது, உங்களுக்கு என்று சொல்ல ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஆனால் ஊழியர்களை தூங்க விடாமல் உங்களுக்காக இடைபடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். Glory. இந்த எலும்பு உயிரடையுமா? தெரியாது, தெரியாது. அப்போ நல்ல கவனிங்க, இந்த எலும்பு உண்மையிலே உயிரடையுங்கிற நம்பிக்கை கொஞ்சமாவது இருந்திருந்தா எசேக்கியேல் அதுக்காக ஜெபம் பண்ணி இருப்பார்ல. அப்ப இவங்களுக்கு இனி இது கிடைக்காது, இவங்களுக்கு இனி இது நடக்காதுன்னு வரும்போது அந்த இடத்துல என்ன கட்டாகும் தெரியுமா? அவங்களுக்கான ஜெபம் கட்டாகும். சில சொல்லுவாங்க தெரியுமா, இனி இவங்க பிழைக்கவே மாட்டாங்கன்னதும் உறவுகள் சொல்லுவாங்க, தேவ சித்தம் நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. அதன் அர்த்தம் என்ன? அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது சீக்கிரம், அதான அர்த்தம். நம்மால அதுக்கு முன்னாடி வரை கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும், ஆண்டவர் எப்படியாவது எழுப்பி விடுங்க, ஆண்டவர் எப்படியாவது காப்பாற்றுங்க, ஆண்டவர் எப்படியாவது கொடுத்துருங்க, ஆண்டவர் இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்பிக்கை இல்லாம போகும்போது அந்த இடத்துல என்னவும் போயிடும். அப்படின்னா அந்த காரியத்தை குறித்து ஜெபம் கூட போயிடும். ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி எலும்புகளுக்கு மத்தியில் வந்து நிற்கிறார். தெரியாது, தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும். என்ன? இந்த எலும்பு குறித்து எனக்கு தெரியாது, இந்த எலும்பு குறித்து உமக்கு தெரியும். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக பேசுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். உங்களுக்காக, இந்த எலும்புக்காக. இந்த எலும்புகள் உயிரடையுமா? தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை நோக்கி. 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். 7வது வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாயிற்று. அசைவு உண்டாயிற்று. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறார்? அதுக்கு கீழே அடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறார். ஆவி அவைகளுக்குள் பிரவேசித்து ஆமென் உயிரடைந்து. 10வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எதன் பிறகு? இந்த உலர்ந்த எலும்பை பார்த்து கர்த்தர் பேசின பிறகு. இங்கே கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்தது? எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருமட்டும் நீ காத்திரு. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருமட்டும் நீ தரித்திரு. கர்த்தர் யார் மூலமாவது பேசுவார், எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். அதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தை வரும் மட்டும் தரித்திரு. அந்த வார்த்தை வந்து உன்னை உயிரடைய பண்ணி உன்னை காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணும். ஆண்டவர் எதற்காக இந்த காரியத்தை காண்பித்து சொல்லுகிறார்? 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இது அவருடைய ஜனம். அடுத்த வார்த்தை, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போன சூழலை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். உலர்ந்த எலும்பின் அனுபவம் என்பது நம்பிக்கை அற்று போன நிலை. அப்படி நம்பிக்கை அற்று போன நிலையில இனி நடக்குமா என்ற கேள்விக்கு தீர்க்கதரிசிகளுக்கு கூட பதில் தெரியாது. ஆனா ஹல்லேலூயா, இந்த உலர்ந்த எலும்பையும் கண்ணோக்கி பார்க்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த உலர்ந்த எலும்புக்காக பேசுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த உலர்ந்த எலும்பை பார்த்து பேசுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை வரும் வரை காத்திருங்கள். நம்பிக்கையற்ற நிலையில இனி அவ்வளவுதான். பாருங்கள், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் நம்பிக்கை முழுவதும் அற்று இனி கிடைக்காது என்ற நிலையிலே இருந்த பேதுருவின் படகுல இயேசு ஏறி அமர்ந்தார். ஏறி அமர்ந்து எடுத்தது வலைய போடுன்னு சொல்லல, அவர் வசனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பேதுரு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கான வார்த்தை வெளிப்பட்டதும் வலை போடுறான். ஜனங்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. எல்லாரோடும் பேசிட்டு இருக்கிறார். நிறைய வசனம் அவர் வாயில இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட வீண் வார்த்தை கிடையாது. ஒரு வார்த்தை கூட வீண் வார்த்தை கிடையாது. நாம சும்மா நிறைய பேசுவோம், அவர் சும்மா எதுவுமே பேசினது கிடையாது. அதனாலதான் இயேசுவின் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சில இடத்துல அமைதியா இருப்பார். ரொம்ப பேசவே மாட்டார் ஆண்டவர். நம்ம ரொம்ப பேசுறோம்ல, அவர் அமைதியா இருப்பார். நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அவருக்கு ஆன்சர் தெரியும். ஆனா எல்லாரும் தெரிஞ்சதுனால பேச மாட்டார். நமக்கு தெரியாட்டியும் பேசிட்டு இருக்கிறோம். அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறார். ஆனா பேசுனா அங்க ஏதாவது நடக்கும். அவர் பேசுனா ஏதாவது அங்க நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப பேதுருவின் படகுல இருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசினதும் பேதுரு வலைய போடல, வெயிட் பண்றான். இந்த படகுல வந்து அவர் பேசுகிறதை என் காது கேட்க தேவன் வைத்திருக்கிறார்னா எனக்கான வார்த்தை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எனக்கான வார்த்தை வரும். நான் அதுவரை காத்திருப்பேன். எனக்கான வார்த்தை வரும். அவனுக்கான வார்த்தை வந்தது. பேதுரு படகை ஆழத்துக்கு கொண்டு போ, வலையை வீசு. பேதுரு சொல்லுகிறார், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படல. ஆனா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் இதோ வலையை போடுகிறேன். அவன் வலையை போட்டான். படகு அமிழத்தக்க மீன்களை பிடித்தான். கிடைக்காது என்ற நம்பிக்கை முழுமையற்ற இடத்திலே கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம், ஒரு செய்தியை கேட்கிறோம், ஒரு ஆராதனை முழுமையாக அட்டெண்ட் பண்ணுகிறோம். பாடல் வேளைகளும் ஆண்டவர் பேசுவார். தியான பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், செய்தி வேளையிலே கேட்கிறோம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ரேமா வரும். அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? கிடைக்காத என்ற இடத்துல உன்னை வலைய போட வைக்கும். ஆமென். வார்த்தையின்படி இந்த இடத்துல கிடைக்காது, இந்த இடத்துல நடக்காதுங்கிற இடத்துல நம்ம ஏதாவது செய்வோம், அங்க செய்ய மாட்டோம். ஆனா அந்த வார்த்தை போய் செய்ய வைக்கும். அதுதான் வசனம் உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறது. உங்க வாழ்க்கையில நீ அவ்வளவுதான் முடியாது, அவ்வளவுதான் நடக்காது, நான் செய்ய முடியாது. இந்த வசனம் பாத்தீங்களா, அந்த 37வது அதிகாரத்துல வார்த்தை எலும்புகளை ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறது, ஆவி அவைகளை நிற்க வைக்கிறது. ஆமென். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, யாரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ அவர்களுக்கு மேல ஆவியானவர் அசைவாடுவார். உயிர்ப்பிக்கிறவர். யாரை நோக்கி? உனக்கான வார்த்தை வராமல் உன்னால் வலைய போட முடியாது. ஏன்னா நீ பிரயாசப்பட்டு ஒன்னும் காணவில்லை. நீ நிறைய ட்ரை பண்ணிட்ட, சீரோ லைஃப்ல இப்ப என்ன இருக்கு? நைட்டு ஃபுல்லா எல்லாரும் தூங்கி எழும்பி மீன் வாங்க வந்தா, பேதுரு நைட்டு ஃபுல்லா தூக்கத்தை மறந்து அவ்வளவு பிரயாசத்தை, தன் முழு பிரயாசத்தை கொடுத்து சீரோ, ஒண்ணுமே இல்லை. இயேசு பேசிட்டு இருக்கும் போது அவன் வலைய போடல. அவனுக்கான வார்த்தை வந்ததும் அவனால வலை போடாம இருக்க முடியல. ஆமென். ஆவி வார்த்தை வந்து உன்னோடு சேர்க்குது. இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, வார்த்தை வரும்போது நமக்குள்ள நம்பிக்கை வருகிறது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள் அந்த வார்த்தையை வார்த்தையின்படி நாம் செய்ய விடாதபடி தடுக்கிறது. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை நம்மை மேற்கொள்ள மட்டும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து பலமாய் மேற்கொண்டது. அப்படி மேற்கொள்ளும் போது வசனத்தின் கிரியைகள், அதாவது விசுவாச கிரியைகள் தான் நம்மில் வெளிப்படும்.
விசுவாச கிரியைகள். இந்த இடத்துல மட்டும் பேதுரு வலையை போடாம இருந்திருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஒன்றும் கிடைச்சிருக்காது, ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. இன்னைக்கு வார்த்தையை கேட்டும் வலையை போடாம இருக்கிறோம்ல. அந்த எலும்பை பார்த்து பேசு. எலும்பை பார்த்து பேசுனது எலும்புகள் எல்லாம் ஓகேவா நம்ம சேர்ந்திருப்போம் இல்ல, அந்த வார்த்தை அவர்களை சேர்த்தது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. வார்த்தை நமக்கு நேரா வந்துட்டுனாலே ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சிட்டார். ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சிட்டார்னாலே சத்ரு நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா மேல கொடி வீசும், ஜெய கொடி வீசும். அந்த கொடியை கண்டு அசிரியன் நடுங்குவான். கிடைக்காது என்ற கிடைக்கும் என்கிற நம்பிக்கை முழுமையை அற்ற இடத்துல வார்த்தை போய் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கையை கொடுத்து அவன் சொல்றான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி. அவன் வலையை போடுறான். வலை நிறைய மீன்கள். இந்த வசனம் தாங்க நமக்குள்ள விசுவாச கிரியைகளை நடப்பிக்க தூண்டும். அவன் கை முதல்ல என்ன செஞ்சிட்டு இருந்து? வலையை அலசி கொண்டிருந்தது. எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால நான் வாசிக்கவில்லை. லூக்கா 5வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரங்களை நீங்க படித்தால் தெரியும். வலையை அலசி கொண்டே இருந்தான். வார்த்தை வந்த பிறகு அவன் கை என்ன செய்தது தெரியுமா? வலையை வீசினது. கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் ஆழத்தில் இருந்த வலையை கொண்டு கரையில வந்து அலசி கொண்டிருக்கிறான். கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை வார்த்தை கொடுத்ததும் ஆழத்துல கொண்டு போய் வலையை வீசுகிறான். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை கொடுப்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இது கிடைக்காதுன்னு முயற்சியே எடுக்காம விட்டுட்டு வந்துட்டோம்ல. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். கிடைக்காதுன்னது முயற்சியே எடுக்க மாட்டோம். கிடைக்காதுன்னது முயற்சி எடுக்க மாட்டோம். உண்மைதானாங்க? கிடைக்கும்னா முயற்சி எடுப்போம். 5:30க்கு பஸ், 5:25 ஆச்சு, 5 மினிட்ஸ்ல நம்ம போயிடலாம் அப்படி தெரிஞ்சுன்னா ஓடும், வேகமா ஓடும். இல்லை இங்கிருந்து நாங்கள் போக 20 மினிட்ஸ் ஆகும். எவ்வளோ வேகமாக ஓடினாலும் பஸ்ஸை பிடிக்க முடியாது. என்னதான் ட்ரை பண்ணாலும் பஸ்ஸை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டுனா அந்த இடத்துல நம்ம முயற்சியே எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மனசில், இது கிடைக்காது. நிறைய காரியங்களை முயற்சி எடுக்காம விட்டுட்டோம். இந்த இடத்துல அவன் வலையை போடாமல் இருந்திருந்தா மீன் கிடைச்சிருக்காது. அப்போ இங்கே அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். இந்த முயற்சி எடுக்க காரணம் என்ன? அவனுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை. கிடைக்காது என்ற நிலையில் இருக்கிறவனுக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். கிடைக்கும் போடு. அதான் சொல்றார், நம்முடைய வார்த்தையின்படி. இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நம்முடைய வார்த்தையின்படி, அதை இன்னும் சொல்ல விரும்புகிறேன், நீங்க வந்து எனக்கான ரேமாவை தர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு இனி இது கிடைக்காது, என் வாழ்க்கையில் இனி நடக்காது நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கல்ல, நான் இதோ முயற்சி எடுக்கிறேன், இதோ வலையை போடுகிறேன், எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஒரு பெரிய காற்று அடிக்கிறது. யூரோக்ளித்தான் காற்று அடித்து இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே போச்சு. அப்போஸ்தலர் 27:20 வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நம்பிக்கை முழுமையும் அற்று போன இடத்துல கர்த்தருடைய தூதன் வந்து பவுல்கிட்ட பேசுறார். வார்த்தை வர ஆரம்பிச்சதும் பவுல் எழும்பி நிற்கிறாரு. எழும்பி நின்று என்ன சொல்றார் அப்படின்னா, 25வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன்.
எனக்கு சொல்லப்பட்ட 22வது வசனம், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அப்போ 20வது வசனத்துல எப்படி சொல்லப்பட்டு, நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. இந்த கூட்டத்துல பவுலும் உண்டு. ஆனா நைட்டு தூதன் பேசிட்டார். அதான் அவர் சொல்றார், நான் சேவிக்கிறவரும். 23வது வசனம், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே ராத்திரியில வந்து நின்று சொல்லிட்டார். அப்ப சொல்றதுக்கு முன்னாடி வர பவுலுடைய நிலைமை என்ன? மற்றவங்க என்ன நினைச்சாங்களோ அதே தான் நினைச்சிட்டு இருந்தார். மற்ற 275 பேர் என்ன நினைச்சாங்க? இனி பிழைக்க மாட்டோம். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பிரித்தெடுக்கப்பட்டவன் நினைக்கிறான். ஆனா மற்றவங்களுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்களுக்கு வார்த்தை வெளிப்படாது, பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு வார்த்தை வெளிப்படும். ஆமென். இப்ப வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி பேதுருவுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி பவுலுக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் இல்லை. வார்த்தை வந்ததும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். கிடைக்கும். பவுல் சொல்றார், நம்ம பிழைப்போம், பிராண சேதம் வராது. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஜீசஸ் உயிர்ப்பிக்கும். வசனத்துக்கு காத்திருங்கள், வசனத்துக்கு காத்திருங்கள். வார்த்தை இல்லைன்னா அவ்வளவுதான். பேதுரு மாதிரி வலை அலசிட்டு தான் இருப்போமே தவிர முயற்சி எடுக்க மாட்டோம். முடியாது. எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிற காரியத்தை நான் முயற்சிக்கவே மாட்டேன். சிலர் ஃபோர்ஸ் பண்ணா சொல்றாங்களே நான் செய்வேனே அன்றி முயற்சிக்க மாட்டேன். இது எனக்கு அவ்வளவுதான், இந்த ஃபீல்டில் நான் அவுட்டு, எனக்கு கிடைக்காது. இப்படி ஒரு எண்ணம் இருதயத்தில் ஸ்ட்ராங் ஆயிட்டுனா அந்த காரியத்தில் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோங்க. சும்மா அப்படி வலையை அலசிட்டே இருப்போம், நேரத்தை ஓட்டிகிட்டே இருப்போம். வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் பேதுரு வலை அலசல, பேதுரு வலையை விரிக்கிறான், வலையை வீசுறான். வலையை அலசுனா மீன் கிடைக்காது, வலையை வீசினாதான் மீன் கிடைக்கும். வலையை வீச வேண்டிய நேரத்தில் நம்ம வலையை அலசிட்டு இருக்கிறோம். ஏன்? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை எப்படிங்க வரும்? வார்த்தை. காத்திரு, உனக்கான வார்த்தை வெளிப்படும். பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்றவனை வார்த்தை உயிர்ப்பித்தது. அவன் சொல்லுகிறான், பிராண சேதம் வராது. கிடைக்காது என்கிற நம்பிக்கையற்றவனை வார்த்தை உயிர்ப்பித்தது. பேதுரு சொல்லுகிறான், நான் உங்க வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், கிடைக்கும். வசனம் உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறான். 71வது சங்கீதம் 20 முதல் வாசிக்க கேட்கலாம். 71:20 முதல். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும். அடுத்த வார்த்தை வாசிங்க. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். வசனத்தால நம்ம என்ன இழந்தோமோ, அதனாலதான் யோபு சொல்றாரு, எல்லாம் என்னை விட்டு போயிட்டு, ஆனா அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து வருகிறேன். யோபு 23 சொல்றாரு. அதனுடைய பலன் தான் 42. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்ட யோபு எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். ஏன்னா அவனுக்குள்ள வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. இந்த மண் பாண்டத்துக்குள்ளதான் அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். எனவே தரித்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாங்கு. இனி கிடைக்காதுங்கிற நிலையில அப்படி ஒரு முடிவை நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. அவர் கிடைக்காதுன்னு சொன்னா விட்டுருங்க, வேண்டாம். அவர் நம்ப பண்றாரா, வலையை வீசுங்க, கிடைக்கும். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. பவுலே சொல்றாரு 2 கொரிந்தியர் 1
எங்களுக்கு நேரிட்ட சோதனையில் நாங்கள் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஓகே, இதுல இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா இல்லையே. அப்போ ஒருவேளை இது மரணத்துக்கு எதுவான வியாதியா இருக்குமோ அப்படி சொல்லி இருக்கும்போது தான் அவர் சொல்றார், அதுல இருந்து எங்களை தப்பு வைக்கிறார். அவர் தப்பு வைக்கிறதையும் பார்த்ததும் நம்பிக்கை வந்துட்டு இன்னும் தப்பு வைப்பார். வசனம் உயிர்ப்பிக்கும். தரித்து நின்று வார்த்தையை வாங்கு, வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும். இரண்டாவது வசனம் என்ன செய்கிறது? எபிரேயர் 4:12. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுமா? வகையறுக்குமா. அது குத்தும். இன்னைக்கு குத்தி பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் கேட்கிற ஒரு செர்மன் ஃபுல்லாவே, நான் கேட்கிற செர்மன்ல என்ன குத்தலன்னா என்ற ஒரு பேசல என்ன அர்த்தம்? அது உருவ குத்தும். வசனம் ஒருவனை குத்திச்சுன்னா அவன் வாழ போறான்னு அர்த்தம். அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அது வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அது ஆத்துமா, ஆவி, கணுக்கள், ஊன். இன்னும் சிம்பிளா சொல்லணும், ஆவி, ஆத்மா, சரீரம். இது மூணையும் பிரித்து டீட்டெயிலா ஒவ்வொன்றையும் வகையறுக்க கூடியதுதான் கர்த்தருடைய வசனம். ஒருவன் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண அவர் வசனத்தை தான் அனுப்புவார். ஆபரேஷன் பண்ணும்போது கையில டாக்டர்ஸ் கத்தி வச்சிருப்பாங்கல்ல. இந்த உலகத்துல டாக்டர்ஸ் பண்ண ஆபரேஷன் எல்லாம் சக்சஸ் ஆச்சான்னு கேட்ட கிடையாது, நிறைய ஃபெயிலியர் தான் ஆயிருக்கும். ஆனா பரிகாரி டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் கையில் ஒரு பட்டயம் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வசனம். இதை வைத்து அவர் ஆபரேட் பண்ணுவார். இந்த வசனம் யாரை குத்திச்சோ அத்தனை பேர் வாழ்கிறாங்க. எங்கேயும் வாழ்வாங்க, அங்கேயும் வாழ்வாங்க. இது வகையறுக்கும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. உள்ள போய் இந்த வார்த்தை கொஞ்சம் புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்வார் தீர்க்கதரிசியை கொண்டு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த வேர்டை நல்ல இருதயத்தில் வச்சுக்கோங்க. இப்ப நம்முடைய நினைவுகளுக்கு வருவோம். நாம் என்ன நினைக்கிறோம்? ஓகே, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி உன்கிட்ட பேச, இப்போ நீ என்ன நினைக்கிற அப்படி சொல்லிட்டு என்கிட்ட பேச சொன்னா நான் என்ன பேசுவேன்? நான் நினைக்கிறதெல்லாம் பேசுவேன் நான் கேட்டா இல்லை. நிறைய காரியங்கள் நம்முடைய நினைவின் தோற்றம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நினைக்கிறோம் நிறைய, ஆனா நினைவின் தோற்றம் இருக்கிறது. இந்த நினைவு எப்படி போய் முடியும்? இது எங்க போய் சேரும்? இது சரியா, இது தப்பா? அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நீங்க நினைவின் தோற்றத்தை எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். அதாவது எனக்கு சரின்னு தோணுது ஆண்டவரே, ஆனா இதோடைய ஷேப், இதோடைய தோற்றம், இதனுடைய நாளை உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய நினைவுகள் இருக்கிறது, அவருடைய நினைவுகள் இருக்கிறது. அவருடைய நினைவுகளுக்கு மாறாய் நம்முடைய நினைவுகள் காணப்படுமானால் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நம்மால் ஓட முடியாது. எனவே கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மை சுட்டி காட்டுகிறது. அப்ப என் நினைவுகள் அவருடைய நினைவுகளுக்கு மாறாய் காணப்படும் போது என்னோடு பேசப்படுகிற வார்த்தை என்னை குத்தும். என்னை குத்தும் போதுதான் அப்ப நான் தப்பாலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்,
நான் செய்யறது தப்பு இல்ல. அப்போஸ்தலர் 2ல பேதுரு பேசின வார்த்தை இருதயத்தை குத்தினது. உடனே தான் அந்த இடத்துல என்ன உண்டாகுது அப்படின்னா, ஜனங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்ட பிறகு பேதுரு மூலமாய் ஜீவ மார்க்கம் தெரிவிக்கப்படுகிறது. இதை செய்யுங்க, மனம் திரும்புங்க, ஞான ஸ்நானம் எடுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள், இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாழுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள், அப்பம் பிட்குதல், அந்யோன்யம், ஐக்கியம், இவைகள் எல்லாம் உபதேசிக்கப்படுகிறது. எதன் பிறகு? குத்தப்பட்ட பிறகு. நம்ம நிறைய காரியங்களை நினைக்கிறோம். ஒரு பைபிள்ல இருந்து இயேசு கிறிஸ்து ஒருவன் இயேசுவின் இடத்துல வருகிறான். அந்த சம்பவத்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் புரியும். மத்தேயு 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ அவன் வந்து இயேசுட்ட என்ன கேட்கிறான் அப்படின்னா, நித்திய ஜீவன். சூப்பர்ல, நித்திய ஜீவன். அப்ப எல்லாரும் இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவன் விரும்பி தான் கேட்கிறான். இயேசுட்ட வந்து நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும் கேட்கும் போது இயேசு சொல்றாரு, நீ கற்பனைகளை கைக்கொள், ஜீவனை அடைவாய். சொன்னதும் அவன் நிக்கிறான். இயேசுட்ட பேச்சு கொடுத்தா அவர் நிக்க வச்சிருவார். வேற என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் சந்தோஷமா திரும்பி போக வேண்டியதுதானே. வேற என்ன பண்ணணும்? வார்த்தை போய் என்ன செய்ய, ஆண்டவர் சிம்பிளா பேசுறது போல இருக்குங்க, அந்த வார்த்தை உள்ள போய் குத்த ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தை வசனம் கண்ணாடி, உன்னை நீ பாத்திரவானா இல்லையா என்பதை வசனம் தான் காண்பித்து கொடுக்கும். நிக்கிறான். இனி என்ன செய்யணும்? இப்ப இயேசு சொல்றார் பாருங்க, 21வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்கனராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று பின்பு என்னை பின்பற்றி வா. அடுத்த வசனத்தை வாசி. அந்த வாலிபன் மிகுந்த ஆசீர்வாதனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். நல்ல, அவன் கேட்டது என்ன? நித்திய ஜீவன். அப்ப உண்மையிலே உனக்கு விருப்பம் எதுவா இருக்கணும் தெரியுமா? நித்திய ஜீவனா இருந்திருக்குமானால் இந்த உலக ஐஸ்வர்யத்தை விடுன்னு சொன்னதும் நீ விட்டுருக்கணும். அப்ப இவ்வளவு நாள் இவன் நினைச்சிட்டு இருந்தது என்ன தெரியுமா? எனக்கு நித்திய ஜீவன் தான், அதுதான் என்னுடைய ஒரே ஏக்கம், அதுதான் என்னுடைய ஒரே ஆசை. ஆனா உண்மையிலே மனசு எதன் மேல இருக்குன்னா நித்திய ஜீவன் மேல இல்ல, இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்து அதை வகையறுத்து காட்டுது. நீ பொய் சொல்ற, எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவோம். 4 பேருக்கு முன்னாடி வசனம் வந்து சொல்லி காட்டும். நீ போய் சொல்ற, உன் மனசு எதை பிடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? உன் இருதயம் எதை பிடிச்சிட்டு இருக்கு? இந்த வசனம் வகையறுத்து காட்டும். யாரும் கேட்க, அவன் வந்து சுகத்தை கேட்கறான், அற்புதத்தை கேட்கறான், அதை கேட்கறான், இதை கேட்கறான். நீ மட்டும் வந்து நித்திய ஜீவனை கேட்கிறியப்பான்னு அந்த இடத்துல பாராட்டினாரா? இல்ல. ஏன்னா அவர் இருதயத்தின் நினைவுகள் அறிவார். அவர் தானங்க வார்த்தை. அவருக்கு தெரியுங்க, இல்ல இவன் உள்ள வேற ஏதோ விரும்புது. சும்மா இருந்து இயேசுவே எனக்கு உங்களை பார்க்க ஆசையா இருக்குன்னதும் என் நினைவின் தோற்றத்தை அறிவார், என் கூட பேசுவார். நம்ம வெறும் நம் வாயின் வார்த்தைகளை வைத்து இருதயம் வேறொன்றை யோசித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது. நான் பாடும்போது என் உதடுகள் மீட்டு கொண்ட ஆத்துமா. அப்போ இங்க இருந்து அந்த பாட்டு வரணும். என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள் உமக்கு பிரியமா இருப்பதாக. நித்திய ஜீவனை தான் கேட்கிறான், ஆனா நினைவு வேற எங்கேயோ இருக்கு. அதை கர்த்தர் அவனுக்கு வகையறுத்து காண்பிக்கிறார் வார்த்தை மூலமாய். எனவேதான் யோவான் சொல்றாரு, நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம்.
நம்முடைய நினைவின் தோற்றத்தை அவர் அறிகிறார். இந்த வசன வகையருக்கும் அனுதினமும் கர்த்தருடைய போதனையை கேட்டு வளர்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்களாம். அவர்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்களாம். உபாகமம் 32வது அதிகாரத்தில் அருமையான அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்க. 33வது அதிகாரம். Praise God. 33:2 வாசியுங்கள். 33:2 முதல் வாசியுங்கள். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உமது பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். யாரு பரிசுத்தவான்கள்? அவங்க என்ன செய்யறாங்க? பாதத்தில் விழுந்து வார்த்தையினால் போதனை அடைகிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறாங்களாம்? கையில இருக்கிறாங்களாம். இத ஒரே லைன்ல சொல்லணும்னா, கையில இருக்கிற விரும்புறியா? காலில் விழுந்துரு, காலில் விழுந்துரு. அனுதினம் அப்பா பேசுங்க ஆண்டவரே. நமக்கு நிறைய சரின்னு நமக்கு தோணும். நம்முடைய நினைவுகள், நம்முடைய கணுக்கள், நம்முடைய அணுக்கள் எல்லாத்தையும் இந்த வசனம் ஆமென் வகையறுத்து காண்பிக்கும். இந்த பார்ட் சரியில்லைப்பா, இது சரியில்லைப்பா, இது நாளைக்கு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும்பா. எனவேதான் போதனை அடைகிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். வகையறுத்து காட்டும். நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்கும்படிக்கு பரலோகம் எனக்கு கொடுத்த கண்ணாடி தான் பரிசுத்த வேதாகமம். நிறைய பேர் பாக்கெட்ல கண்ணாடியெல்லாம் வச்சுட்டு போவீங்கல்ல. இப்போ மொபைல் இருக்கனால மொபைலை பார்க்கறது எதுக்கு? சரி பண்ண. ரூம்ல இருந்து ஒருத்தங்க வீட்டுக்கு வெளியே சார் அப்படின்னு கூப்பிடுறாங்கனால நம்ம கண்ணாடி பார்க்காம வெளியே வர மாட்டோம். நான் என்னை பார்க்கும்படிக்கும் என் நிலையை அறியும்படிக்கும் ஆமென் அவருக்குரியவனாய் மாற என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியும்படிக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட அழகான கண்ணாடி தான் பரிசுத்த வேதாகமம். நான் என்னை ரட்சித்து எனக்கு கிஃப்ட் பண்ணி இருக்கிறார் இந்த கண்ணாடியை. இந்த கண்ணாடியை வேற கண்ணாடியில பார்த்தா, வேற எந்த கண்ணாடியில பார்த்தாலும் என்னை தப்பு தப்பா தான் காட்டும். ஆமென். நிறைய கண்ணாடி இருக்குல்ல, தப்பு தப்பா காட்டும். சில கண்ணாடி ஒல்லியா தான் காட்டும் இல்ல, சில கண்ணாடி ஆமென் இந்த கண்ணாடி இருக்கிறது போல காட்டும். என் நினைவுகளை இதை காட்டி கொடுக்கும். அதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் வந்தோம். வாப்பா உன்னதான்ப்பா தேடிட்டு இருக்கிற இல்ல, ஆண்டவர் பார்க்கிறார், அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். நீ கேட்கறதுக்கும் நீ நினைக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவோம், வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா அப்படி சொல்லும் போது வார்த்தை வரும். நீ பாடுறதுக்கும் நீ நினைக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ இந்த வார்த்தை அவனை குத்திச்சு இல்ல, அதான் கர்த்தருடைய வசனம் குத்தும். குத்துனது அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, கரெக்டு தான் ஆண்டவரே. அவன் போயிட்டான். உடனே இயேசு என்ன சொல்றார் பாருங்க, மத்தேயு 19வது அதிகாரம் அதுக்கு கீழே வாசிங்க. அந்த வாலிபன் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யான் பரலோகத்துக்கு ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். என்ன ஒரு வசனம் குத்துது பாத்தீங்களா? என்னை குத்துகிற வசனத்தை விட்டு நான் போயிட்டேன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறது கஷ்டம். அவன் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்னு கேட்கிறான். ரிசல்ட் எப்படி ஆயிட்டு பாத்தீங்களா? இவன் வர்றது கஷ்டம்பா. ஏன்? அவனை குத்துன வார்த்தையை விட்டு போயிட்டான்.
என்னை கர்த்தர் ஒரு வார்த்தையினால குத்துறாருனாலே என்னை சரி பண்ண விரும்புறாருன்னு அர்த்தம். இல்லை இல்லை இல்லை, இங்கே வந்த என்ன குத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா நான் பரலோக ராஜ்யத்தை விட்டு தூரம் போறேன்னு அர்த்தம். இங்கே ஆண்டவர் அவனிடத்தில் இருக்கிற குறையை சொல்ல காரணம் என்ன? அவன்கிட்ட மட்டும்தான் அந்த இடத்துல குறை இருந்துச்சா? அந்த கூட்டத்தில் வேற யாருக்கும் குறை இல்லையா? எல்லாருக்கும் மத்தியில் வச்சு அவனுடைய குறையை சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். இதே சம்பவம் மார்க் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணத்தை வாசிங்க, மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இந்த கூட்டத்தில் ஏன் குறைய மட்டும் ஏன் ஆண்டவரே சொல்றீங்கன்னு கேட்டா அதற்கு ஒரே பதில் தான், அவர் உன் மேல வச்ச பாசம். அவர் ஒன்னு பார்த்துட்டா, நீ இப்படி இருந்தேன்னு பரலோகத்துக்கு வந்துட மாட்டப்பா, நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு என்ன வேணுமோ அதை நான் உனக்கு சொல்றேன். நான் இதை இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அப்போ யாருக்கிட்ட அன்பு இருக்குதோ அவங்க குறைய அவங்கள்ட்ட சொல்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கான மாதிரி. ஒருத்தங்க மேல அன்பு இல்லைன்னா அவங்க குறைய சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. உண்மையான அன்பு இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? ஜஸ்ட் நீங்க வா. எனக்கு உண்மையில இவன் மேல அன்பு இருக்குன்னா இவன் குறைய நான் இவனிடத்தில் சொல்லுவேன். எனக்கு இவன்கிட்ட அன்பு இல்லைன்னா இவனை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன். இவன் குறைய நான் பிறர் இடத்துல சொல்லுவேன். இவன்கிட்ட எனக்கு அன்பு இல்லைன்னா இவன் குறைய பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தங்க அவங்க கிட்ட குறையே இருக்கட்டுங்க, அவங்க குறைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உண்மையில் அவங்க கிட்ட அன்பு இருக்கான்னு நீங்க யோசித்து பாருங்க. இல்லைன்னா பேசாதீங்க. அன்பு இல்லாம நீங்க பிறர் குறைய பேசுறீங்கனால நீங்கள் இயேசு காண்பித்த வழியை எல்லாம் பின்பற்றுறது வேற ஏதோ பாதையை பார்த்து போயிட்டு இருக்கிறீங்க. குற்றம் சாட்டுகிறவன் தான் பிசாசானவன், குற்றம் சுமத்துகிறவன். உண்மையில எனக்கு இவங்கிட்ட அன்பு இருக்கு அப்படின்னா நான் இவன் குறைய சொல்லணும். தப்புப்பா. இல்லை, எனக்கு இவங்கிட்ட அன்பு குறைய ஆரம்பிச்சிட்டுன்னா இவன் குறைய சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. இங்க பைபிள் அழகா காண்பிக்கிறது, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு. ஒருத்தங்க மேல நமக்கு இருக்கிற அன்பு அவங்க சரியாகணும் அப்படின்னு விரும்பும், அவங்கள சரி பண்ணணும். அதனால சொல்லும் இயேசு, அதனாலதான் சொன்னார். இல்ல அன்பு இல்லை, ஆனா அவரால் அதை புரிஞ்சுக்க முடியல. அந்த வசனம் போய் நேரா குத்திச்சு. குத்துனதும் அவன் நின்று ஆண்டவரே எஸ். அன்று சீஷர்கள் பேசின போது பெந்தெகோஸ்து நாளில் ஜனங்களை குத்துனதும் ஜனங்க போயிருந்திருப்பாங்கன்னா அவங்க மேன்மை இரட்சிப்பை இழந்திருப்பாங்க. இவங்க போகல, இவன் போயிட்டான் அவுட்டு. ஜனங்க நாங்க என்ன செய்யணும்? என்ன வார்த்தை குத்துச்சுன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தை உங்களையே நோக்கி வருது, உங்களை தான் குத்துது, உருவ குத்துதுனால புரிஞ்சுக்கோங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு. நேசம். வசனம் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். வசனம் வகையறுக்கும். நேரம் அதிகம் போகிறபடினால் நான் அடுத்த வார்த்தைகளுக்குள்ளே போகிறேன். அடுத்த வசனம் என்ன செய்கிறது? சங்கீதம் 105:19. 105வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் என்ன செய்யும் தெரியுமா? புடமிடும். வாக்குத்தத்தம் யார் வாழ்க்கையில நிறைவேற விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்குவோம்? ஓகே. எத்தனை பேர் புடமிடப்பட விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா, யார் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதோ அவங்கள கண்டிப்பாக வசனம் புடமிடும்.
தாவீது சொல்றார், உம்முடைய வசனம் மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். யோசேப்புக்கு கர்த்தருடைய வார்த்தை சொப்பனத்தின் மூலமாய் தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கப்பட்ட வார்த்தை அவனை புடமிட ஆரம்பித்து விட்டது. வசனம் புடமிட ஆரம்பிக்கிறது. அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். புடமிடுகிற ப்ராசஸ் கொஞ்சம் கடினமா இருக்கும், சில நேரத்தில் வேதனையாகவும் இருக்கும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். அழிந்து போகிற பொன் அக்கினியிலே புடமிடப்படுவது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள விசுவாசம் எப்படிங்க வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய். இப்ப நமக்கான வார்த்தை தெரிவிக்கப்பட்டதும் அந்த வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்குமா? நம்மை புடமிட ஆரம்பிக்கும், நம்மை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு தீயில பொன்னையும் குகையில வெள்ளியையும் போடுவது அழிப்பதற்கல்ல, அதை சுத்திகரிப்பதற்கு. களிம்பு நீங்க சுத்திகரிக்கப்பட சுத்த பொன்னாய் விளங்க பண்ண. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரிவிக்கப்பட்ட பின்பு அந்த வார்த்தை நிறைவேறும் நாள் மட்டும் அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கும். இப்போ இங்கே யோசேப்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எப்படியெல்லாம் அந்த வார்த்தை புடமிட்டது. முதலாவது, ஆமென், சில காரியங்களை அவன் இழக்க வேண்டி வந்துச்சு. தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை கிழிச்சிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தனிமைப்படுத்த பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பொய்யான குற்றச்சாட்டுகளும் அவன் மேல் விழுந்தது. ஒரு கடினமான பாதையினூடாய் தான் அவன் கடந்து செல்ல வேண்டி வந்துச்சு. ஒரு வேதனையின் பாதை. கூட இருந்த சிறை கைதியின் இடத்துல என்ன நினைச்சுக்குப்பான்னு கேட்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை கூட அவன் வாழ்க்கையில வந்துச்சு. இதெல்லாம் அப்பொழுது புரியவில்லை, பிற்பாடு புரிந்து கொண்டான். இதெல்லாம் எதன் அடையாளம்? வசனம் என்னை புடமிடுகிறது. ஆனா ஒரு நம்பிக்கை என்ன? நிறைவேறும் அளவும் தான் இந்த வசனம் புடமிடும். அந்த குறித்த காலம் மட்டும். இந்த கடினமான பாதை என்பது என் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. ஏன்? எனக்கு வார்த்தை இருக்கிறது. எனவேதான் 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித சோதனை, கொஞ்ச காலம், அதன் பிறகு மாறும். வார்த்தை நிறைவேறும் அளவும் புடமிடும். வார்த்தை நம்மை உகந்தவர்கள் ஆக்கி பின்பு வாக்குத்தத்தத்தை உடையவர்களாக மாற்றும். எதற்காக புடமிடுகிறார்? இந்த எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை உடையவனாய் நான் மாற வேண்டும் என்றால் நான் உகந்தவனாய் மாறணும். இந்த வார்த்தை என்னை உகந்தவனாய் மாற்றி பிற்பாடு என்னை வாக்குத்தத்தத்தை உடையவனாக மாற்றும். ஏசாயா 9:8 அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன? வாசியுங்கள். ஏசாயா 9:8. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அனுப்பினது யாக்கோபுக்கு. ஆனா யாக்கோபே, நீ இஸ்ரவேலா மாற மட்டும் அது இறங்காது. ஆமென். இஸ்ரவேலா மேல் இறங்கிற்று. யாக்கோபுக்கு அனுப்புகிறார், இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. நீ உன்னை புடமிடுவதின் நோக்கத்தை புரிந்து கொள். ஆண்டவர், நீர் தந்த வாக்குத்தத்தம் பெரிதா இருக்கிறது, ஆனால் நான் நடக்கும் பாதை கடினமா இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தை உன்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது. எதற்காக? உனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை உன்மேல் இறங்கப்படும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் புடமிடும். வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. வசனம் நம்முடைய எல்லாவற்றையும் வகையறுக்கிறது. வசனம் நம்மை புடமிடுகிறது. 4வதாக 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். சவுலை பார்த்து சாமுவேல் சொன்ன வார்த்தை, தரித்து நின்றவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அவனை பார்த்து சொன்ன வார்த்தையை கேளுங்கள். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில்
வந்து நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் 7 நாள் காத்து. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது தெரியுமா? சமயத்துக்கு ஏற்றபடி நம்மை செய்ய வைக்கிறது. எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணும், எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணும் என்பதை செய்ய வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதை தான் சவுலுக்கு சாமுவேல் சொல்லுகிறார், சமயத்துக்கு ஏற்றபடி செய், இனி என்ன செய்யணும்னு நான் தெரிவிப்பேன், அதுவரை வெயிட் பண்ணு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நம்ம பிரச்சனை என்னன்னா, நமக்கு சரின்னு தோன்றபடி எல்லாம் செஞ்சுட்டு அதுல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த காரியத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட சரி பண்ண கேட்டுட்டு இருக்கிறோம். எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவ சமூகத்திலிருந்து தேவ ஆலோசனையின்படி செய்கிறவன் ஒரு நாளும் இடரவும் மாட்டான், தோற்று போகவும் மாட்டான், வெட்கப்பட்டு போகவும் மாட்டான். என்னென்ன செய்யணும் என்பதை நான் உனக்கு அறிவிக்க மட்டும். 8வது வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். உனக்கு நான் தெரியப்படுத்துறது வரை காத்திரு. அதன் அர்த்தம், அதுக்கு முன்னாடி எதுவும் செஞ்சிராத. சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும். சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய என்ன செய்யணும் என்பதை நான் உனக்கு அறிவிப்பேன், அது வரைக்கும் காத்திரு, அதன் பிறகு செய். நம்மை சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வைக்கிறவர். யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவுமாக ஏதோம் தேச வழியாய் புறப்படும் போது தண்ணீர் இல்லாமல் போகும். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். அப்பொழுது ஏதோமின் ராஜாவுக்கு வார்த்தையே இல்லை. இஸ்ரவேலின் ராஜா ஐயோன்னு கதற ஆரம்பிச்சார். ஏன்னா அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. ஆமென். யோசபாத் யூதாவின் ராஜா, இங்க யாராவது தேவ மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறார். ஏன்? வார்த்தை இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னு நமக்கு தெரியல, ஆனா கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லித்தரும். நேரா எலிசாட்ட போறாங்க. அவர் சொல்றார், இப்படி இப்படி வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, தண்ணீர் வரும். அதே போல செய்தார்கள், தண்ணீர் வந்தது. சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வைக்கிறவர். கடன் பிரச்சனையில புருஷன் மரித்து விட்டார். ஒரு ஸ்திரீ 2 பிள்ளைங்களை கடன்காரர்கள் தூக்கிட்டு போகணும்னு வந்துட்டாங்க. அவள் நேர எலிசாவின் இடத்துல ஓடி வந்து தன் பிரச்சனையை சொல்லும் போது எலிசா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார். உன் வீட்டில் என்ன இருக்கு? என் வீட்டில் ஒரு குடம் என்ன இருக்கு? நீ பக்கத்து வீட்டில எல்லாம் போய் காலியான குடத்தை எல்லாம் வாங்கி வை. எல்லாம் வாங்கி வச்சு கதவை பூட்டி அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் மற்ற குடங்களில் ஊற்று. அதே போல செய்கிறாள். சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வார்த்தை வெளிப்பட்டது. சமயத்துக்கு ஏற்றபடி செய்தால், செய்துவிட்டு திரும்பி வரும்போது எலிசா சொல்றார், நீ முதல்ல போய் கடனை தீர்த்துட்டு மீதம் உள்ளதை வைத்து ஜீவனம் பண்ணு. சமயத்துக்கு ஏற்றபடி அவள் செய்தபடினாலே அவள் வாழ்ந்தாள். 3 வருஷம் மழை பெய்யாதுங்கிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இப்பொழுது எலியாவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேரித்தாட்டண்டையிலே போய் ஒளித்திரு. அவன் ஒளித்திருக்கிறான். அங்கே காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது. தண்ணீரை குடித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தண்ணீர் வற்றி போனது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, நீ எழும்பி சாரிபாத்துக்கு போ. இப்படி சமயத்துக்கு ஏற்றபடி செய்யும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலங்கிற நிலை வரும்போது தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவசியம். தாவீது தன்னுடைய மரண நாட்களிலே சாலமோனுக்கு சொன்ன ஆலோசனை முதலாவது என்ன சொல்லுகிறார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 3-4 வசனங்கள். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும், கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று. அடுத்த வார்த்தை வாசிங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. சிம்பிளா சொல்லணும், இந்த வேதத்தை மட்டும் பிடிச்சுக்கோ. எதற்காக? 3 ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. 3வது வசனம் முதல் லைன்.
நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய, மகனே நான் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கோப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிடிச்சுக்கோப்பா, அப்படி சொல்லல. தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ காத்துக்கோ, இதை பிடிச்சுக்கோ, நீ எல்லாத்திலையும் புத்திமான செய்வ. அடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றார். யோவாபுக்கு என்ன செய்யணும், இன்னாருக்கு என்ன செய்யணும், சீமைக்கு என்ன செய்யணும் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. 8-9 வாசிங்க. மேலும் மகூரின் ஊரான் பென்யமீனின் கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மகனாயிமுக்கு போகிற நாளிலே. அடுத்த வசனம் வாசிங்க, 9வது வசனம். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவன் நரமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய். நீ புத்திமான், நீ செய்ய வேண்டியதை அறிவாய். நீ புத்திமான். எதன் பிறகு இங்க புத்திமான்? தாவீது முதல்ல கையில பைபிளை கொடுக்கிறார். இதை பிடிச்சுக்கோ, நீ புத்திமான். என்ன செய்யணும் நீ உனக்கு தெரியும். இல்ல நான் சின்ன பிள்ளை, நீ இதை பிடிச்சுக்கோ, உனக்கு தெரியும். சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய கர்த்தருடைய வார்த்தை அவசியம். இல்லைன்னா மிகப்பெரிய வேதனையும் பின்விளைவுகள் தான் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போனான். யாரு? ஆபிரகாம். சாராளுடைய வார்த்தையின்படி ஆகாரிடத்தில் போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் செய்த எல்லா காரியமும் அவனுக்கு பின்னாட்களில் ஆசீர்வாதமாய் இருந்தது. சாராளுடைய வார்த்தையின்படி செய்த காரியம் இன்று வரைக்கும் கண்ணியாக தான் இருக்கிறது. சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய கர்த்தர் சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது அவசியம். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு 7 நாள் காத்திருங்கிறார். நீ 7 நாள் காத்திரு. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, நீ சற்றே தரித்தினல். நான் உனக்கு என்னென்ன செய்யணும் என்பதை அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. அப்படித்தானே சவுல்கிட்ட சாமுவேல் சொல்றார். அதுல இருந்து என்ன தெரியுது? உன்னை ரொம்ப காத்திருக்க வைக்க மாட்டார்ப்பா, என்ன செய்யணுங்கிறத உனக்கு சொல்லுவார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர் தான் நம் தேவன். வார்த்தை சமயத்துக்கு ஏற்றபடி நம்மை செயல்பட வைக்கும். 5வது 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனம் என்ன செய்யும் தெரியுமா? நம்மை குணமாக்கும். லூக்கா 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் வார்த்தை நல்லா கவனிக்கணும். உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிற்று. உபதேசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இது நடக்குது. இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை விளங்கும். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். நம்மை குணமாக்கும் மருந்து கர்த்தருடைய வசனம். நம்மை பிழைப்போட்டு மருந்து கர்த்தருடைய வசனம். அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிற்று. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 8வது. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் ஜப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆம், இங்கே குணமாக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்ப வார்த்தையின் வல்லமை விளங்கணும்னா கவனிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் படிக்கும் போது ஏனோ தானோ படிக்க கூடாது, கவனமா படிக்கணும். செய்தி கேட்கும் போது கவனமா கேட்கணும்.
பிலிப்பு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா அந்த வார்த்தை போய் வேலை செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. ஆனா அசுத்தாவியெல்லாம் ஓடுது. அநேகர் குணமாக்கப்பட்டார்களாம். இன்னைக்கு எந்தெந்த பகுதி குணமாக்கப்பட வேண்டி இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் அதை செய்ய போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும். அவன் குணமாக்கத்தக்க வல்லமை கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது. எனவேதான் 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பழித்துக் கொள்வான், சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லும். அவன் வீட்டில் வந்து பார்க்கும்போது அவன் சுகமாகி இருக்கிறான். எப்பொழுது? அவர் சொன்ன மாத்திரத்தில் நம்மை குணமாக்கும், அழிவுக்கு நம்மை நீங்களாக்கும், இந்த தீபத்தை அணைய விடாமல் காக்கும். நீ தரித்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நம்முடைய எல்லாவற்றையும் வகையறுக்கிற வார்த்தை, நம்மை புடமிடுகிற வார்த்தை, சமயத்துக்கு ஏற்றபடி நம்மை செயல்படுத்துகிற வார்த்தை, நம்மை குணமாக்குகிற வார்த்தை. அவரே வார்த்தையானவர், அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வார்த்தை இல்லாம வாழ்க்கை இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களே தாழ்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பிரியமானவர்களே, பெரிய ராஜா தாவீது பெரிய ஐஸ்வர்யவானாவும் இருந்தான். நிறைய சேர்த்து வச்சிட்டார், நிறைய ஜெயிச்சிட்டார். தாவீது எல்லாத்திலும் ஜெயிச்சிட்டார். தன் பிள்ளைக்கு எதை பரிசா கொடுத்தாரு தெரியுமா? பைபிள. எதற்கு தெரியுமா? என் பிள்ளை புத்திமானா இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட, பதவியை விட, மற்ற எல்லாவற்றை விட பைபிள் ரொம்ப முக்கியம்னு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறீங்க, அதை விட இது படிக்கிறது ரொம்ப பிரஷியஸ் சொல்லிக் கொடுங்க. நீ புத்திமான். நீ எதை செஞ்சாலும் எல்லாத்திலையும் புத்திமானா இருக்கணும்னா, தாவீது கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு கண்ணை மூடிட்டார். அவன் ஞானம் உள்ளவனா இருந்தான். சின்ன வயசு, ஞானம் உள்ளவனா இருந்தான். பைபிள் பிரஷியஸ், விலையேறப்பட்டது. தரித்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை மறக்கிறவங்களை அவர் மறப்பாராம். அவங்க பிள்ளைங்களையே மறப்பேங்கிறார். அப்ப இது எவ்வளவு பிரஷியஸ்ல. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். உடைய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசினீர். வேதத்தின் மகத்துவத்தை எங்களுக்கு எழுதி தந்து அதிலிருந்து எங்களுக்கான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்கள் நினைவுகளை வகையறுக்கிற, எங்களை புடமிடுகிற, சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வைக்கிற, எங்களை குணமாக்குகிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நேசிக்க, இதை தியானிக்க, இதில் பிரியமா இருக்க, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தாரும். நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.